பர்லியரில் இருக்கோம் நாங்கள். இங்கே 2 மாதமாக பிஎஸ்என்எல் நெட்வொர்க்கே இல்லை. 108க்கு ஃபோன் பண்ணுறதுக்கு கூட இங்கே ஆள் இல்லை. பேசினாலும் யாரும் ரெஸ்பான்ஸ் இல்லை, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. மேட்டுப்பாளையம் சமவெளி பகுதியிலிருந்து உதகை செல்லும் மலைப்பாதையில் உள்ள அழகிய மலை கிராமம் தான் பர்லியார் கிராமம். பழங்குடியினர் வசிக்கும் இந்த பகுதியில் செல்போன் நெட்வொர்க் கிடையாதது தலையாய பிரச்சனையாக உள்ளது. வழக்கமாகவே எந்த ஒரு மொபைல் நெட்வொர்க்கும் கிடைக்காத சூழலில் பிஎஸ்என்எல் நெட்வொர்க் மட்டுமே கிடைத்து வந்தது. அதுவும் இப்போது 4Gக்கு மாற்றுவதாக கூறி பணிகள் நடப்பதால் நெட்வொர்க் கிடைப்பதில்லை என்ற புகார் எழுந்திருக்கிறது. மத்திய அரசின் அஞ்சல் சேவை, ரேஷன் கடை, அரசு பள்ளி உள்ளிட்ட பல அரசு துறைகளின் சேவைகளும் நெட்வொர்க் பாதிப்பால் முடங்கியுள்ளன. அஞ்சலகத்தில் சேமிப்பு கணக்கில் வாடிக்கையாளர்கள் செலுத்தும் பணத்தை உடனடியாக டெபாசிட் செய்ய முடியாமல் மொத்தமாக பணத்தை வசூல் செய்து குன்னூருக்கு சென்றுதான் டெபாசிட் செய்து வருவதாகவும் அஞ்சலக ஊழியர் வேதனை தெரிவிக்கிறார். இங்கே எப்படி சார் நெட்வொர்க் உங்களுக்கு கிடைக்குதுங்க? சார் சுத்தராக கிடைக்கிறது சார். எதுவுமே மேலே குன்னூர் போய் தான் எல்லாம் வேலையும் செய்ய வேண்டியிருக்கு. அப்போ இங்கே வரவங்களுக்கு அக்கௌண்ட்டெல்லாம் எப்படி சார் இது பண்ணுறீங்க நீங்கள்? சார் இங்கே வாங்கிட்டு போயிடுவேன். மேலே குன்னூர் போயிட்டு தான் எல்லாம் ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும். இங்கே எழுதுறது மட்டும்தான் இங்கே, மீதி எல்லாம் குன்னூர் போய் தான். நெட்வொர்க் பாதிப்பால் ரேஷன் கடையிலும் கைரேகை பதிவு செய்வதில் சிக்கல் எழுவதாகவும் இதனால் பொருட்களை வாங்க முடியாமல் திணறுவதாகவும் மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். பர்லியரில் இருக்கோம் நாங்கள். இங்கே 2 மாதமாக பிஎஸ்என்எல் நெட்வொர்க்கே இல்லை. செல் இருக்கு, ஆனால் உபயோகப்படுத்தவே முடியாத மாதிரி இருக்குது. ரேஷன் கடை இருக்கு, ஆனால் அரிசி வாங்க முடியாது, நெட்வொர்க் இல்லை. அதனால் நாங்கள் ரொம்ப சிரமப்படுறோம். எங்களுக்கு ஏதோ உதவி செய்யுங்க. சாலை விபத்தில் யாரேனும் சிக்கினால் கூட ஆம்புலன்ஸை அழைக்க முடியாத சூழல் நிலவுவதாக தெரிவிக்கும் பர்லியார் மக்கள் வெளியூரில் படிக்கும் தங்களது குழந்தைகளை தொலைபேசியில் அழைத்து நலம் விசாரிக்க கூட முடியவில்லை என கூறுகின்றனர். 108க்கு ஃபோன் பண்ணுறதுக்கு கூட இங்கே ஆள் இல்லை. பேசினாலும் யாரும் ரெஸ்பான்ஸ் இல்லை, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஃபோன் சுத்தமாக செத்து கிடக்குது. நெட்வொர்க் பாதிப்பால் உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி சுற்றுலா பயணிகளும் வெகுவாக பாதிப்படைந்துள்ளனர். பர்லியாரில் ஊட்டி பழங்கள் பிரபலமாக விற்கப்படும் நிலையில் அதனை வாங்க ஆசைப்படும் பயணிகள் ஜிபே செயலியை பயன்படுத்த முடியாமல் திணறுகின்றனர். நீலகிரியில் விளையிற பழங்கள்லாம் இங்கே விற்கிறாங்கன்னு பார்த்தோம். அதை வாங்கினோம். ஒரு 4000 நாங்கள் பழங்கள் வாங்கினோம். ஆனால் பே பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே கூகுள் பே ஒர்க் ஆகலை. நெட்வொர்க் பிரச்சனை இருக்குது இந்த இடத்துல. இது தவிர ஹோட்டல்களில் உணவு உண்ணும் பயணிகள் சிலரோ நெட்வொர்க் கிடைக்கும் பகுதிக்கு சென்று பணம் செலுத்துவதாக சொல்லிவிட்டு ஏமாற்றி செல்வதாகவும் வியாபாரிகள் கவலை தெரிவித்தனர். இப்போ இந்த 2 மாதம் என்ன பார்த்தீங்கன்னா பேசுகிற கூட வசதி இல்லை. பிஎஸ்என்எல் தான் கிடச்சிட்டு இருந்தது, அது கூட இப்போ பேசுறதுக்கு வசதி இல்லாமல் இருக்குது. அதனால் காசு கொடுக்க முடியாமல் அவங்க கூகுள் பே பண்ண முடியாமல் ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகி அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி வியாபாரிகள் ஏமாந்துறாங்க. கீழே போய் போட்டு விடுறாங்கிறாங்க, போட்டு விடுறதில்ல. அந்த மாதிரி நடக்குது. அத்தியாவசிய மற்றும் அவசர தேவைகளை முடங்கி போக வழிவகுக்கும் இந்த பிரச்சனையை துரித முறையில் தீர்க்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக குன்னூர் செய்தியாளர் திருநாவுக்கரசு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.